ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜீரா புலாவ் செய்கிறதுக்கு நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சாச்சு. 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட்டான பிறகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஜீரகம் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஹீட்டான பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் 1 விசிலும் 5 நிமிஷம் ஸ்லோலையும் வச்சுருக்கேன். ஸ்பைசி பொட்டேட்டோவுக்கு பொட்டேட்டோவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி ஹீட்டான பிறகு கடுகு, சோம்பு தாளிச்சிட்டு தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட பூண்டு பொன்னிறமான பிறகு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துருவோம். நான் தோலோடு தான் உருளைக்கிழங்கை சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கா எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முழுசாக ரவுண்டாக கிடைக்கும். பெரிய சைஸ் உருளைக்கிழங்குனா பாதி பாதியாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சுருவோம். உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்த பிறகு நம்ம தூள் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகும். அதிகமாக தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமேட்டு மூடி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓப்பன்லேயே குக் ஆகட்டும். எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகும். லாஸ்ட்டாக சோம்பு பொடி, அப்புறம் மேத்தி லீவ்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 or 2 செகண்ட்ஸ் இதிலே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான ஒரு ஸ்பைசி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஜீரா புலாவில் போடுறதுக்கு ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1/2 ஸ்பூன் நெய்யும் 1/2 ஸ்பூனும் எண்ணெயும் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட்டான பிறகு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கிக்கிட்டு நம்ம வதக்கிக்க வேண்டியதான். கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். ஃப்ளேமை மீடியம் டு ஹை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். புலாவ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ வதக்கி வச்சுருந்தா அந்த ஃப்ரைட் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு ஜீரா ரைஸும் ஸ்பைசி பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.